அடுத்து 3 அழகான முருகப்பெருமான்களை பார்க்கிறோம். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு சொல்லவா? 3 பேருமே மயிலோட தான் இருக்கிறாங்க. சரியா? முருகப்பெருமானுக்கு பல மயில் வாகனங்கள் உண்டு. அதுல இந்த 3 மயிலுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பேர் உண்டு. அதுல முதல்ல நீங்க பார்க்கக்கூடிய இந்த பாலமுருகனோட இருக்கக்கூடிய மயிலுக்கு வந்து தேவ மயில் அப்படின்னு பேரு. அதாவது சூரசம்ஹாரத்துக்காக பெருமான் புறப்பட்ட பொழுது தேவராஜனான இந்திரனே மயிலாக வந்து பெருமானை தாங்கியதாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த மயிலுக்கு தேவ மயில் அப்படின்னு பேரு. அதுல போய் தான் சூரனை வந்து அவர் சம்ஹாரம் பண்றார். இது நீங்க அப்புறம் பாக்குறது. சம்ஹாரம் முடிந்த பிறகு சூரபத்மனை பெருமான் என்ன பண்றார்? முருகப்பெருமான்னா ஒரு பாதி மயிலாகவும் மற்றொரு பாதி சேவல் கொடியாகவும் மாற்றி தன்னுடைய கைகள்ல தாங்குறாரு. கையில சேவல் கொடி இருக்கா, கீழே மயில் இருக்கா. இந்த மயிலுக்கு அசுர மயில் என்று பெயர். அடுத்து நீங்க பாக்குறீங்க பாருங்க, ஒரு மயில் வாகனத்தோடு ஒரு முருகப்பெருமான். இந்த முருகனுக்கு இந்த மயில் வாகனத்துக்கு பிரணவ மயில் அப்படின்னு பேரு. ஏன்னா மயில் தோகை விரிச்சு ஒரு காலை தூக்கி ஆடக்கூடிய காட்சி ஓங்காரம் மாதிரியே இருக்கும். ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம தமிழ்ல எழுதுறோமே ஓம்காரம். மயில் ஒரு காலை தூக்கி கொண்டு தோகை விரித்து ஆடக்கூடிய இந்த காட்சிக்கு ஓம்காரத்தோடு ஒத்து இருக்கிறதுனால அதை வந்து பிரணவ மயில் அப்படின்னு அழைப்பாங்க. ஆக முதல்ல தேவ மயில், பிறகு அசுர மயிலோடு முருகப்பெருமான், மூன்றாவதாக பிரணவாகாரத்தையே மயில் வாகனமாக கொண்ட முருகப்பெருமான். 3 மயில் வாகனத்தோடு முருகப்பெருமான். இதை நீங்க ஒரு செட்டா கூட அப்படியே அழகா மொத்தமா இந்த 3ஐயும் வாங்கி வைக்கலாம். தேவமயில், அசுரமயில், பிரணவமயில்.